மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மொழி வித்தியாசம் இல்லை, இன வித்தியாசம் இல்லை, கல்வி வித்தியாசம் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, படிப்பு வித்தியாசம் இல்லை, வண்ணம் வித்தியாசம் இல்லை, மாம்சத்தில் இருக்கின்ற யாவர் மேலும். அமீன், தோத்திர. உயிரோடு இந்த மாம்ச தேகத்தில் வாழ்கிற யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவதில் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தன்னுடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்துவதில் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்னைக்கு ராத்திரி இந்த இடத்தில் பலதரப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பல பின்னணியங்களில் இருந்து வந்தவர்கள், பல பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள், பலவிதமான சூழல்களில் வாழ்கிறவர்கள், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வருகிறவர்கள் இருக்கிறீங்க. ஆனா நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எவைகளுக்கு? இந்த கடைசி நாளில் தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றுவதில் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ராமேன் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர், தேவனுடைய கிருபை எனக்கு ஊற்றப்பட முடியுமா? ஆண்டவருடைய கிருபை எனக்கு தர முடியுமா? ஆண்டவர் என்னை பலப்படுத்துவாரா? ஆண்டவருடைய கிருபை எனக்கு தர முடியுமா? தெளிவாய் சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபையில், தேவனுடைய அபிஷேகத்தில் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இந்த வசனத்தை நம்ம ஒரு தடவை கூட படிக்க போகிறோம். மாம்சமான யாவர் மேலும். சொல்லுங்க, மாம்சமான யாவர் மேலும். அடுத்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? என் ஆவியை, அப்ப பட்சபாதம் இல்லாமல் ஆவியை ஊற்றுகிறவர். சொல்லுங்க இந்த வார்த்தையை, பட்சபாதம் இல்லாமல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர். ஒரு முறை கூட சொல்லுங்க, பட்சபாதம் இல்லாமல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர். ஒன்று ஆவி ஊற்றப்படுதல். தொடர்ந்து அந்த வசனத்தை படிங்க. ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். பட்சபாதம் இல்லாமல் வரங்களை கொடுக்கிறவர் அல்ல, பட்சபாதம் இல்லாமல் வரங்களை கொடுக்கிறவர்.